பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதின் மேல் பசித்தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த வேத வசனத்தைப்படி நீதின் மேல் பசித்தாகமுள்ளவர்கள், அப்போ நிறைய பேர் தாகத்தோடு இருக்காங்க, பசி தாகத்தோடு இருக்காங்க. அவங்க என்ன பசியில் இருக்காங்க? அவங்க அவங்க உலக பிரகாரம்னு அநேக பேர் பசியில் இருக்காங்க. சாப்பாட்டின் மீது பசியாக இருக்காங்க. வேலையின் மீது பசி தாகமாக இருக்காங்க. அடுத்து சில பேர் பணம்னு அந்த காரியங்களில் பசியோடு இருக்காங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையை செட்டில் ஆகணுன்னு அதில் பசியோடு இருக்காங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த பசி தாகத்திலே அவங்க தன்னை தீர்த்து கொள்கிறார்கள். நீதின் மேல் பசி இருக்கா? பரிசுத்தத்தின் மேல் பசி உள்ளவர்களாக இருக்கார்களா? சத்தியத்தை அறிகிறதில் பசி உள்ளவர்களாக இருக்கோமா? சத்தியத்தை நடப்பதில் பசி உள்ளவர்களாக இருக்கோமா? தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதில், கொடுப்பதில், ஏழைக்கு உதவுவதில், கர்த்தரின் சத்தத்தை கேட்பதில், கர்த்தரோடு பேசுவதிலே பசித்தாகமாக இருக்கிறோமா? தரிசனம் காண்பதிலே, அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிப்பதிலே பசித்தாகமாக இருக்கிறோமா? ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பசி வந்தது. அந்த சாப்பிடக்கூடாதுன்னு என்ற கனியை சாப்பிட்டார்கள். அது நிமித்தம் அநேக பசி. எந்த மாதிரி பசி? பாவம் செய்வதில் பசி, கீழ்ப்படியாமையினாலே வருகிற பசி, பரிசுத்த இன்மையின் வருகிற பசி. அப்படி அந்த மாதிரி பசியில் அவர்கள் மூழ்கி போனார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எதன் மூலமாக பசி இருக்கிறது? நீதியில் நடப்போம். நீதி நிமித்தம் பசி உள்ளவர்களாக இருக்க சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நாம் நீதியை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நாம் நீதிமான்கள், ஒவ்வொருவரும் நீதிமான்களாக ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். நீதியின் மேல் ஒரு பசித்தாகம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற ஒவ்வொரு நீதிமான்கள் தான். நாம் நீதி நிமித்தம் பசித்தாகமாக இருக்க வேண்டும். நாம் நீதியின் மீது பசித்தாகமாக இருக்கும்போது நம்ம பாக்கியவதிகளாக ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அவர்கள் திருப்தி அடைவார்கள். நம்மளோட வாழ்க்கை ஒரு திருப்தி அடையும். நம் வாழ்க்கை வெறுமையாய் போகாது. நீதி செய்வதில் நாம் முயற்சித்து அதற்காக பிரயாசப்படும்போது நம் வாழ்க்கை முழுமையாக ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையாக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள், நீதிமானாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு இந்த நாளை துவங்குவோமா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, இந்த நாளைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை காணும்படியாக எங்கள் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை, இந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம். அப்பா இப்போ வாசித்த வேத வசனப்படி அப்பா நீதின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்ற வசனத்தை வாசித்தோம் ஆண்டவரே, தியானித்தோம் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, எங்கள் பிரித்து எடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக எடுத்திருக்கிறார் ஆண்டவரே. அப்பா உம்மீது ஆண்டவரே விசுவாசம் வைத்திருக்கிற ஒவ்வொரு நீதிமான்களாக முன்குறித்திருக்கிற ஆண்டவரே. நாங்கள் நீதி செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. நீதி செய்வதற்காக வாஞ்சையோடு செய்யணும் என்று அந்த வாஞ்சி விருப்பத்தை நீரே எங்களுக்குள் இருந்து தருகிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அப்படி செய்யும்போது எங்கள் ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நீர் எங்களை அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அப்பா எங்களை அந்த ஆண்டவரை ஆசீர்வாதத்தினால் நிரப்பியிருக்கிற ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே நீதி நிமித்தம் நாங்கள் ஆண்டவரே நீதி நிமித்தம் துன்பப்பட்டாலும் நீதி நிமித்தம் வேதனைப்பட்டாலும் எல்லாத்துக்காகவும் ஆண்டவரே நாங்கள் திருப்தி அடைந்தவர்களாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை திருப்தி அடைந்த வாழ்க்கையாக, எங்கள் ஆத்மாக்குள்ளே ஒரு திருப்தி ஆண்டவரே, ஒரு நிறைவை
நீர் தந்திருக்கிறீர், நிறைவை கொடுக்கிறீர். ஆண்டவரே, நீதி செய்வதில் நாங்கள் வாஞ்சை உள்ளவர்களாக, அதன் மீது ஒரு பசி தாகம் உள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களுக்கு அப்படி ஒரு வாஞ்சை விருப்பத்தை நீரை குடித்து அதன்படி நடக்க செய்கிறதுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த சிந்தையோடு ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை நீர் அப்படியே அப்பா பாதுகாத்து வழிநடத்துக்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வீடியோவில் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொரு நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக நீதி செய்யாதபடி, நீதி செய்ய விடாதபடி ஆண்டவர் உலகப்பிரமான காரியங்களை சிந்திக்க தூண்டச் செய்கிற, உலக பிரகாரம் பசியை தூண்டச் செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீதி செய்வதில் பசித்தாக உள்ளவர்களாக மாற்றுகிறதுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீ அப்படியே சேவக்க நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.